மிஸ்டர் அஸ்வத் ஆக்சுவலி ஓமை கடவுளே இங்கே ஓமை கடவுளை வந்த டைமில் தான் இந்த டிவோர்ஸஸ் வந்து அதிகமாக பூம் ஆச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஆனால் உங்களோட மூவி இப்போ வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாகவே நிற்குது. அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ண போதா? எதுவும் எனி மெசேஜஸ் வில் யூ கோனா கன்வே அந்த மாதிரியா? மேம், வித் ரெஸ்பெக்ட் டு விமன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் நிறையா இருக்குது மேம். ஆனால் அது ப்ரையாரிட்டி, அது மட்டும் ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா ஓமை கடவுளே இஸ் பியூர்லி ஆன் லவ் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. இது ரிலேஷன்ஷிப் ட்ராமா மட்டும் கிடையாது. ஆனால் நீங்கள் கேட்குற அந்த ரிலேஷன்ஷிப் ஆங்கிளை வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு இந்த படத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரி சொல்லலாம்னா, இப்போ ஒரு எக்ஸை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பார்க்கும்போது ஓகே நல்லாயிருக்கு. ஆஸ் அ விமன் வில் ஃபீல் வெரி ஹாப்பி தட் சீயிங் திஸ் ஃபிலிம். அதே மாதிரி இப்போ நீங்கள் அந்த இது கேட்டிங்கல்ல, அந்த சுண்டி விடுறதெல்லாம், அதுக்கான அடிலாம் இருக்குது அவருக்கு இந்த படத்தில். படம் பார்க்கும்போது தெரியும். அப்படி உங்களுக்கு சொல்லணுன்னா படத்தில் ஒரு போர்ஷன் மேலே அது இருக்கவே இருக்காது சார். அது இட் இஸ் டு ஷோ. நான் ஒன்று சொல்கிறேன்ல, நம்ம நல்லவனாக இருந்தவன் நல்லவனாக மாறினான் அப்படின்றது கதை இல்லை. கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான், ஆர்க்கு தான் கதை. ஸோ அந்த ஆர்க்கில் அவனை எப்படி காட்டுறோன்றது தான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு படம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமாகவே கண்ணில் உங்களுக்கு தெரியாது. ஒன்று மேம், அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் சொன்னதில்ல, சக்ஸஸ்ன்றது தான் இருக்கிறதுல எல்லாருக்குமே பிரச்சனை மேம். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸை நோக்கி தான் ஓடுறோம். ஸோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனசை கஷ்டப்படுது. ஆனால் உட்காந்து டீப்பாக யோசித்து பார்த்தா யார் என்ன சக்ஸஸ், யார் சக்ஸஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம். அது வந்துட்டு நான் என் அறிவுக்கு என் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒன்று சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்கேன் மேம். வி ஆஸ் எ டீம் அண்ட் இவங்க ஒத்துக்கிட்டதுனால தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ நான் எப்படி அதை பார்க்குறேன் அப்படின்றது, I have related it to a family angle with respect to success, which you'll like it. எனக்கு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்களுக்கு ஓமை கடவுளை பிடிச்சுன்னு சொன்னதுனால அந்த ஆங்கிள் இந்த படத்தில் இந்த சக்ஸஸ்ன்ற விஷயத்தை பேசுறதுல இருக்குங்க. ஓகே, எப்படி அதுதான் யங்ஸ்டர்ஸ் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். another one question, கௌதம் மேனன் சார் எப்படி டான்ஸ் ஆட வச்சிங்க? இது வரைக்கும் ஆக்ட் பண்ணியிருக்காரு, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, பட் அவர் ஃபஸ்ட்டு நடிக்க வச்சதும் நான் தான் மேம். அவர் டேரக்டராகவே கூப்பிட்டு ஓமை கடவுள் இல்லை. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல ஒரு பாண்ட் இருக்குது எனக்கும் அவருக்கும். இன்னொன்று என்னென்னா, கேட்டால் அவர் மறுக்க மாட்டாருன்னு தெரியும். அவர் காலைல ஹைதராபாத்தில் தான் ஷூட்டிங் செட்டுக்கு வந்தார். வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி என்னோட டான்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்டெப் இருக்குது சார். என்னடா அப்படின்னாரு. சார் நீங்கள் ஆடி கான்சர்ட்லலாம் பார்த்துருக்கோம் சார், எனக்காக நீங்கள் இதை ஆடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் ஹிடன் டினை. ஆனால் அவர் ஃபஸ்ட் டேக் ஆடும் போது எல்லோரும் கை தட்டிட்டாங்க சுற்றி ஆடுறவங்கள. வெரிபடி வாஸ் ஷாக் சீயிங் ஹிம் டான்சிங் தட் வே. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் அவர் என் மேலே இருக்கிற ஒரு லவ், அவன் நல்லா காட்டுவான்ற ஒரு நம்பிக்கை. ஹி கேம் அண்ட் டான்ஸ்ட் அண்ட் இப்போ எல்லாரும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ தாட் ஏதோ ஒரு விஷயம் சர்வ் பண்ணும்போது புதுசாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான். இட் இஸ் அவுட் ஆஃப் லவ் ஃபார் ஹிம், தட்ஸ் இட். அஸ்வத் ஜி, அகைன் ஹியர் டு யுவர் ரைட், டு யுவர் லெஃப்ட், சாரி. உங்களுடைய மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் வந்து ஹஸ் டன் ஃபேண்டாஸ்டிக் ஒர்க் வித் திஸ். Thank you so much. And apparently one of the singles that released was because of him, working despite his dad passing away. You could have easily postponed the single. What was the need to kind of put? மேம், அதில் வந்து சார் அது வந்துட்டு எப்படின்னா, அது கொஞ்சம் அந்த ஃபியூனல் ரைட்ஸ் எல்லாமே அவர் பண்ணி அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தார். நடுவில் எல்லா அவுட்டும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு நடுவில் வந்து ஒரு 1 hour ஒர்க் மட்டும் முடிச்சு கொடுத்தாரு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி, நான் வேணாம்னு தான் சொன்னோம். நாங்கள் எல்லாருமே அது இது பண்ணோம். அவனுக்கு என்னென்னா, his father is also a musician and he felt that this is the best way to pay respect is like அந்த பாட்டை வந்து இது பண்ணால் you'll feel happy அப்படின்றது தான். அண்ட் ஆல்சோ நாங்கள் டோட்டலாக அதை வந்து இது பண்ணவே இல்லை சார், அப்படி இது பண்ணவே இல்லை. பட் வென் சம்படி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் வாண்ட்ஸ் டு கிவ் இட் ஃபார் அஸ், என்னால் வந்து அதுக்கு மேலே, அண்ட் இட் வாஸ் நாட் லைக் அப்போ தான் மியூசிக் பண்ணுறதுலாம் இல்லை சார். பண்ணி வச்சுருந்தது மிக்சிங்னு சொல்லுவோம். ஃபைனல் அந்த ஒரு 1 hour ஒர்க் அதை மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அதனால இது பண்ணதெல்லாம் இல்லை. ஐ வாஸ் தேர் வித் him till the last moment of until his father's grave was இது. பட் somewhere he found his solace சொல்லுவோம், லைக் அந்த இது த்ரூ டெலிவரிங் தட் ஒர்க் தட் டே. அதுதானே தவிர மற்றபடி அதில் வேறு எந்த விதமான இதுவும் இல்லை சார். சார் நீங்கள் சிம்பு ரசிகரா சார், இல்லை சிம்பு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா நீங்கள் பேசுகிற விஷயம் எல்லாமே அவர் அப்படியே இமிடேட் பண்ணுற மாதிரியே இருக்குது. நான் பேசுகிறது இமிடேட்? ஆமாம் சார், அவர் சிம்புவோட ஆஃபீஸ் ஸ்டாஃப். அவர் அப்படி குரல் டிவி ஸ்டாஃப், குரல் டிவி ஓனர் அவர் சார். ஆனால் ஒன்று சொல்லியிருக்காங்க சார், நீங்களும் சிம்பு சாரும் படம் பண்ணால் 7ஆம் படம் நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மேபி அது நீங்கள் சொல்கிறதுனால இருக்கலாம். அது நான் ஒரு நல்ல காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் சார்.